தொடர்ந்து 6வது ஆண்டாக மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக நீர் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், மேட்டூர் அணையில இப்ப நீர்மட்டம் எவ்வளவு இருக்கு? ஒட்டுமொத்தமா இந்த சாகுபடியில எவ்வளவு பாசன பரப்பு பலனடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்ப என்ன நிலைமை அங்க இருக்கு? தம்பி தமிழரசன், நீங்கள் குறிப்பிட்டது போல தொடர்ச்சியாக 6வது ஆண்டாக மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முடியாத நிலை தற்போது நீடித்து வருகிறது. மேட்டூர் அணையின் இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையோட நீர்மட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 23 அடி தான் இருக்கு. அதே போல மேட்டூர் அணையில மொத்த கொள்ளளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா 93.4 டிஎம்சி இந்த கொள்ளளவுல. ஆனால் தற்போது மேட்டூர் அணையில இருக்கிற தண்ணீரோட நீர் இருப்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் 5.16 டிஎம்சி என்ற அளவுக்கு தான் இருக்கு. இந்த தண்ணீரை கொண்டு தற்போது வழக்கமாக ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும். ஆனால் நடப்பாண்டில் இருக்க நீர் இருப்பை கொண்டு நிச்சயமாக தண்ணீர் திறக்க முடியாது என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயமாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதுவும் தற்பொழுது பொய்த்து போயிருக்கிறது. குறிப்பாக இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் 118 வினாடிக்கு 118 கன அடி என்ற அளவிலேயே இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து இந்த சூழ்நிலையில் வரத்தை காட்டிலும் கூடுதலாக குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால மேட்டூர் அணையோட நீர்மட்டம் அதிகரிக்காமல் ஒரு சமநிலை என்ற அளவிலேயே இருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கிறதன் மூலமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 11 டெல்டா மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 16 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. அதே போல நாமக்கல், சேலம், ஈரோடு இந்த 3 மாவட்டங்களையும் கால்வாய் பாசனத்தின் மூலமாக 45,000 ஏக்கர் பாசன வசதி பெறுகிறது. ஆனால் தற்போது ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளாக மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட தேதியான ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்க முடியாத சூழ்நிலையில் முதல் போக சாகுபடியான குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதே போல முழுமையான சாகுபடியை கடந்த ஆண்டு செய்ய முடியவில்லை அப்படிங்கிறது விவசாயிகள் ஒரு மிகுந்த வேதனையோட பதிவு செஞ்சிருக்காங்க. நடப்பு ஆண்டிலேயும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தொடர காரணத்தினால இந்த ஆண்டு முப்போக சாகுபடியை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு விவசாயிகள் மத்தியில். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காரணம், தற்போதுள்ள நீர் இருப்பை கொண்டு நிச்சயமாக இன்னும் எத்தனை நாட்களில் தண்ணீர் திறக்க முடியும், அதாவது தண்ணீர் திறப்பு தாமதம் என்ற விஷயம் தற்போது இருந்தா கூட எப்போது தண்ணீர் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கூட போதிய அளவுக்கு தண்ணீர் திறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்க நீர் இருப்பு வச்சு சொல்ல முடியும். தம்பி தமிழரசன், பாசனத்திற்காக நீர் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டிருக்கும் நிலையில இந்த நீர் திறப்பு என்பது எப்போது சாத்தியமாகும்? மோகன்ராஜ், இது குறித்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வேதவழி, தண்ணீர் திறப்பை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணையில் உள்ள நீர் இறப்பு மற்றும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து, இது தவிர தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையோட அளவு, இது மூன்றையும் கணக்கிட்டு தான் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் தேதியை தமிழக அரசு அறிவிக்கும். அதன் அடிப்படையில் தான் ஜூன் மாதம் 12ஆம் தேதி ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தேதியாக இருந்திருக்கு. ஆனால் மேட்டூர் அணையை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 1934ஆம் ஆண்டுக்கு பிறகு மேட்டூர் அணையிலிருந்து தாமதமாக தண்ணீர் திறக்கிறது தான் அதிகமான பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. தற்போதைய சூழ்நிலைப்படி கூட தற்போது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு 84வது முறையாக தண்ணீர் திறக்கப்பட வேண்டும். இதில் தாமதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட 58 முறை மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்புல தாமதம் ஏற்பட்டிருக்கு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க காட்சிகள் மேட்டூர் அணையோட நீர்த்தேக்க பகுதி தான். குறிப்பாக உமரி நீர் திறக்கின்ற இந்த பகுதியில தான் 16 கண் மதகு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில அந்த ஷட்டர் வரைக்கும் கருப்பு நிற ஷட்டர் வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருந்தால் 90 அடி நீர் மட்டும் இருக்கிறது என்று அர்த்தம். இதை தவிர அந்த முழுமையாக அந்த ஷட்டரை தண்ணீர் தொடும் பட்சத்தில் முழு கொள்ளளவை எட்டியிருக்கு அப்படிங்கிறத இந்த மேட்டூர் அணையோட கணக்கு. ஆனால் தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த அளவு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுரங்க மின் நிலையத்திற்கு கூட தண்ணீர் செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீரோட அளவு மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த நீர் அதே போல நீர் இருப்பும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி வினாடிக்கு வெறும் 118 கன அடி மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகத்திலிருந்து கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் இந்த பகுதிகளில், குறிப்பாக கர்நாடக மற்றும் கேரள பகுதிகளில் பரவலாக தென்மேற்கு பருவமழை பெய்த பிறகு இந்த 2 அணைகளும் நிரம்பும் பட்சத்தில் தான் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும். அந்த அடிப்படையில் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணீர் அங்கிருந்து எப்போது வரும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காவிரி நடுவர் மன்றம் ஏற்கனவே கொடுத்திருந்த உத்தரவுப்படி தமிழகத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீர் ஆண்டுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் கடந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் வெறும் 62 டிஎம்சி மட்டுமே கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது தான் இதுக்கு இன்னொரு காரணம். இதற்கிடையே கர்நாடக பகுதியில் மேலும் கூடுதலாக அணை கட்டும் விவகாரமும் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக
இருக்கு அப்படிங்களாம். எனவே விவசாயிகள் கோரிக்கைப்படி மத்திய அரசு உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இரு மாநிலத்திலும் பேசி காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தால் மட்டுமே எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், தமிழகத்தில் விவசாயத்தை பொய்க்காமல் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது தான் தற்போதைய சூழ்நிலையாக இருக்கு. வேதவள்ளி.